அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். அண்ணன், நான் கட்சியில் 10 வருஷத்துக்கு மேலே நம்ம பயணிக்கிறேன். நாம் தமிழில் நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு 1000 பேருக்கு இடையில வேலை பார்க்குறேன். அப்போ நான் நிறைய கருத்துக்களை எல்லா கட்சிக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன், நிர்வாகத்துக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன். அப்போ எல்லாமே நான் ஒரு சீமானோட தம்பியாகவும் நாம் தமிழர் பிள்ளையாகவும் தான் அடையாளப்படுத்துகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தையோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தும் போது அங்கே அசன் மைதினா தான் தெரிகிறேன், இஸ்லாமியனாக தான் தெரிகிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு நீங்கள் இதை எப்படி நான் உடைக்கும்? எந்த போதையும் பயன்படுத்தினாதான் இப்போ கஞ்சாவோ அபீனோ இல்லை சாராயமோ குடித்தாதான் அதை பயன்படுத்தினாதான் போதை வரும். சாதி மத உணர்ச்சி சொன்ன உடனே ஏறிடுங்கிறான். இப்போ பிஜேபி கோட்பாடற்ற ஒரு இது என்ன பண்ணும்னா, எப்போ பலகீனம் அடையுதோ எப்போ அது துவக்குதோ அப்போ அந்த மதத்துக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா உள்வாங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி உங்கள் கருத்தியலுக்கு வலுவான எதிர்கருத்தியல் இல்லாத போது நீ முஸ்லீம்னு வந்து உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே நான் சண்டை போடுறேன், அவர் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை, நான் மோதுறேன், என்னால் அவர் தாக்கப்பட்டுட்டாருன்னா விழுந்த உடனே என் சாதியை தூக்கி இந்த சாதிக்காரன் என் ஜாதிக்காரனை தாக்கிட்டாங்க, இந்த பிரச்சனை இருக்கிற நியாயத்தை யாரும் ஆய்வு செய்யறதில்லை, அதை கவனிக்கிறது இல்லை. அப்போ எப்போ தோற்று போனவர்கள், கொள்கையற்றவர்கள், மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் இந்த கருத்தியலை இந்த கோட்பாட்டை கையில் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆமா நான் இஸ்லாமியன் தான், நான் முஸ்லீம் தான், எனக்கு நபிகள் சொன்னது இருக்குது, எப்பவும் நேர்மையின் பக்கம் நில்லுங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அதனால அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள். நீங்க அந்த இடத்துல சீமானின் தம்பியா போய் அதுக்கு ஒரு வழி மேல போய் நான் உண்மையான ஜிகாத்னு சொல்லுங்க, சரியாய்? எப்ப உங்க மேல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு கற்பித்தது, எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. நீ முஸ்லிம், ஆமா நான் முஸ்லிம் அப்படின்னு நிமிராதவரை நமக்கு விடுதலை இல்லை.